என்னுடைய மூத்த மகன் டி.ஆர். சிலம்பரசனுடைய பிறந்த நாள். அதோடு என்னுடைய இளைய மகன் டி.ஆர். குரலரசனுடைய அவன் இசையமைப்பாளராக பிறந்த நாள், அவனுடைய இசை பிறந்த நாள். நேற்று இரவு சிம்பு வந்து அவங்க என்னுடைய தாய் தந்தை தன்னுடைய தங்கச்சி தம்பி நண்பர்கள் முன்னாடி இரவு 12 மணிக்கு கேக் வெட்டும்போது லகரி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அதாவது சம்சார சங்கீதம் படத்தோட ஆடியோ ரைட்டை வாங்கினது லகரி கம்பெனி தான் வாங்கினார் மிஸ்டர் மனோகர், என்னுடைய இணைய நண்பர். அந்த காலகட்டத்தில் நானும் என்னுடைய நண்பர் அதாவது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வைத்து நம்முடைய இவர் படம் எடுத்துட்டு இருந்தார். அந்த தளபதி படம் என்றாலும் சரி, மன்னன் அவர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். அந்த தளபதி படமாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு வந்து சம்சார சங்கீதம் போட்டி போட்டு பெரிய விலைக்கு வாங்கினது லகரி தான். அந்த காலகட்டத்தில் பெரிய என்னோட படங்கள்லாம் ஆடியோ ரேட்டு பெரிய விலைக்கு போகும். அதில் லகரி என்னைக்கு பெரிய விலை கொடுத்து அந்த சம்சார சங்கீதம் பாட்டு ஆடியோ சிடி வாங்கினாரு. இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை மட்டும் சொல்லிடுறேன். 5 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி. ஒரு முதல் படத்திலே ஒரு ஆல்பத்தில் இந்த 5 வெரைட்டி கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். முயற்சி அவரோடது, அதை பாராட்டுறது ரசிகர்கள் கையிலையும், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய உங்களோட கையில் இருக்கு. காத்தாகன்னு ஒரு முதல் பாட்டை, அந்த பாட்டை வந்து சிலம்பு பாடியிருக்கிறாரு. அந்த பாட்டை சிலம்பு எழுதியிருக்கிறாரு. அது ஒரு வெரைட்டி. சிலம்பு பாடின வந்து அவர் வந்து மெலடி பாடினதெல்லாம் சிலம்பு சின்ன வயசுலேருந்து பாடகராகவும் அறிமுகப்படுத்தினேன், மோல்டு பண்ணேன், மியூசிக் துறையிலையும் வளர்த்தேன். அதேமாதிரி குரலரசன் இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னு சொன்னால், அது முதல் பாட்டு காத்தாக, அது சிம்பு பாடியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் ஒரு வெரைட்டின்னு சொன்னால், அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டு கிங்காங்க போல நீயும் என்ன இது பண்ணுற அந்த பாட்டு ஸ்ருதிகா, நம்முடைய உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவருடைய புதல்வி நம்முடைய ஸ்ருதிகாசன் அவர்கள் பாடி கொடுத்துருக்காங்க. அவங்களும் நம்ம குரலரசும் இணைந்து பாடின அந்த பாட்டு, அது ஒரு புது வெரைட்டி. இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே மீன் குஞ்சுக்கு நீதக்கு திருவன்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் அவர்கள், நானே அவரோட ரசிகர், ஒரு பெரிய ஒரு அற்புதமான உலகநாயகன் மண்டலம், ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் ஜீனியஸ்னா, அவருடைய டாட்டர் ஆஸ் எ மியூசிக் ஒரு ஒரு அதாவது அந்த அம்மாவுடைய மியூசிக் சென்ஸு, ஒரு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன், அதோட டெப்த்து, அந்த அம்மாவோட அந்த அதை பாடும்போது இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், இதெல்லாமே ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம். அந்த பாட்டு 2 பேரும் பாடியிருக்குது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஸ்ருதிகாசன் பாடின அந்த பாட்டை விரைவிலேயே இந்த படத்தில் நயன்தாராவும் சிம்புவும் கதாநாயகன் நடித்திருந்தாலும் 2 கதாநாயகியாக இருக்கும்போது அந்த இன்னொரு ஹீரோயினும் ஆண்ட்ரியா அவர்கள், அந்த ஆண்ட்ரியாவும் பேசிக்கலி ஒரு சிங்கர். நான் அந்த அம்மா வந்து அந்த அம்மா மேடையில் வந்து நடிகையை மீறி பாடும்போது அந்த அம்மாவோட இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய டேலண்ட்டு, அந்த பாடும்போது அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூடு, அது இந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். அது ஆண்ட்ரியா ரோல் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ட்ராடியாக நடிச்சிருந்த காரணத்தால் இந்த பாட்டை சிம்புவுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் எடுக்கணும்னு பிளான் பண்ணி இப்போ விரைவிலேயே வித்தின் இந்த அடுத்த வாரம் இந்த படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்டமான முறையில் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்லுறேன்னா, அந்த பாட்டு கிங்காங்க போல பாட்டு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டு. இன்னொரு விஷயம், இந்த கிங்காங்க போல பாட்டு எழுதுனது யாருன்னு கேட்டா, கவி பேரரசு வைரமுத்து அவரோட மகன் மதன் கார்கி. இந்த பாட்டை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதுல வந்து ஒரு ரேப் சாங், அந்த படத்துல ஒரு ரேப் வருது, அந்த பாட்டுல பிளாசி பாடியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பிளாசியோட வாய்ஸ், அது ரொம்ப கிளாஸா இருக்கு அந்த பாட்டு. அது ஒரு பாட்டு என்று சொன்னால், இன்னொரு பாட்டு நீங்க சொல்லவே வேண்டாம், மாமன் வெயிட்டிங் சொல்லிட்டு ஒரு மாஸ் சாங், அம்மாடி ஆத்தாடியோக்கு பிறகு வல்லவன் படத்தை மாதிரி அது ஒரு குத்து சாங், மாஸ் சாங்க. அவங்க அப்பா டி.ஆர். பாடணும், டி. ராஜேந்தர் பாடணும், வல்லவன் படத்துல அதே இடம்பெற்ற சுசித்ராவையும் சேர்த்து பாட வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி குரலரசன் எடுத்து அந்த பாட்டையும் அது ஒரு வித்தியாசமான வெரைட்டியில அதை பாட வச்சிருக்கிறாரு. அது ஒரு வெரைட்டி என்று சொன்னால், இந்த பாட்டு மாமா வெயிட்டிங் எழுதுன்னு மதன் கார்கி, கவி பேரரசு வைரமுத்தோட வாரிசு இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறாரு. அடுத்த பாட்டு இன்னொரு வித்தியாசமா அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிலம்போட எல்லா படத்திலையும் யுவன் சங்கர் ராஜா நடிச்சிருப்பாரு. அப்ப அவர் வந்து மியூசிக் அமைச்சிருப்பாரு. அது எந்த மன்மதன் என்றாலும் சரி, வல்லவன் என்றாலும் சரி, சிலம்பாட்டம் என்று சொன்னாலும் இவனுக்கும் சிலம்புக்கும் நடையில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்ம குரலரசனுக்கும் யுவன் என்றால் பிடிக்கும். அவர் இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசு. அந்த இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசான யுவன் சங்கர் ராஜாவையும் பாட வைக்கணும் குரல் ஆசைப்பட்டு கண்ணே உன் காதல் படுத்துது அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை யுகபாரி எழுதிக்கிறாரு. அந்த பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் ரேஞ்சுக்கு பட்டை கிளப்பியிருக்காரு. அந்த பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. ஒன் மோர் சாங், அதுதான் ஒரு லவ் ஃபீலிங் உள்ள, லவ் ஃபெயிலியர் உள்ள சாங்கு. எனக்காக பிறந்தாயே எனக்காக இருந்தாயன்னு ஒரு பாட்டு, ஏன் ராகம் ஒருதலை ராகம். 1980 நான் ஒருதலை ராகம் படத்தில் இது பண்ணேன். என்னுடைய அந்த சூப்பர் ஹிட்டான பாட்டோட
அந்த ஒருதலை ராகம் என்ற வரியை எடுத்து ஒரு காதலோட வலியை பிடிந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் மகன் குரலரசனே அந்த பாடலை எழுதி அந்த பாட்டை அதுல இது பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு வந்து ஒரு வெரைட்டியா இருக்கு. ஆக இந்த படத்தில் காத்தாக சிம்பு அவர் பாடியிருக்கிறார். அடுத்தது கிங்காங்க போல குரலரசனும் நம்முடைய ஸ்ருதிஹாசனும் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டை மதன் கார்கே எழுதியிருக்கிறார். மாமம் வெயிட்டிங் அந்த பாட்டு டி ராஜேந்தரும் சுசித்ராவும் பாட்ட அந்த பாடலை நம்முடைய மதன் கார்கே எழுதியிருக்கின்றார். ஆக 2 பாட்டை மதன் கார்கே எழுதியிருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா பாட்டை அது வந்து யுகபாரதி எழுதியிருக்கிறாரு. அவர் இளையராஜாவோட வாரிசு. ஆக இந்த படத்தில் பார்த்தால் ஒருதலை ராகம் பாட்டை பாடினது யாருன்னு கேட்டாக்கா சிம்பு. ஒரு லவ் ஃபெயிலியரோட பாட்டை அவர் அந்த காதலோட வலியை உணர்ந்து சிலம்பரசன் பாடின அந்த பாட்டு ஒரு மன்மதன் படத்துல இருக்கக்கூடிய காதல் வளர்த்தின் மாதிரி அது ஒரு வெரைட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பாட்டை ஒருவேளை பேக்ரவுண்டா பயன்படுத்தினா அதுக்கு யார் பயன்படுத்தின என் படங்கள்லாம் வீணை வித்வான் பெரிய மேதை நம்முடைய பாஸ்தாரதியோட சன் அந்த அளவுக்கு விருதுகள்லாம் பெற்ற ஸ்ரீராம் பாஸ்தாரதி ஒரு வருஷம் பாடியிருக்காரு. அந்த பாட்டை என்னோட பையன் குரல் எழுதியிருக்கான். ஆக பாஸ்தாரதியோட வாரிசு. ஆக உலகநாயகன் கமலஹாசனுடைய வாரிசு ஸ்ருதிஹாசன். அதே போல நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வாரிசு மதன் கார்கே அவர் எழுத. அதே போல இசைஞானி இளையராஜாவோட மகன் அடுத்த வாரிசு யுவன் சங்கர் ராஜா அந்த அந்த பாட்டை இன்னொரு பாட்டை அந்த வாரிசு இது பாட. இன்னும் எல்லா ஸ்ரீராஜேந்திரோட வாரிசான சிலம்பரசன் குரலரசன் இப்படி இணைய ஸ்ரீராம் பாஸ்தாரதி அவர் வீணை பாஸ்தாருடைய அடுத்த தலைமுறை. இப்படி இந்த படத்திலே இந்த இளைய தலைமுறைகளுடைய உணர்வுகள்லாம் பிரதிபலிக்கல கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஆல்பத்தை இது நம்மால படத்தை இவர் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நயன்தாரா சிம்பு காம்பினேஷன் ஃபோட்டோகிராஃப்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆண்ட்ரியா பாட்டை அடுத்த வாரம் 2 கதாநாயகிகளை வந்து ஆண்ட்ரியாவோட அந்த சாங் வந்து இன்னொரு யுவன் சாங் சிம்பு அண்ட் ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் கிளாஸாக இருக்கு. அடுத்து இந்த பாட்டு இது இன்னொரு மாஸ். இந்த பாட்டை ஷூட் பண்ணுறோம். இது ஷூட் பண்ண பிறகு அந்த மாமன் ஃபைட்டிங் அதை எடுக்கிறோம். எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஏன்னு கேட்டால் என்ன ஸ்டெப்பாக வளர்த்து விட்ட நீங்கள் இந்த படத்தையும் என் மகன் குரலரசனையும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு என் மகனை வந்து சிலம்பரசனை உங்கள்கிட்ட காட்டி விட்ட மாதிரி இந்த பையன்தான் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. நன்றி. ஏன்னா எனக்கு வந்து ஐ டு நாட் நோ ஹவ் டு ஐ ஜஸ்ட் வென்ட் டு மேடி அண்ட் ஹீ டோல்ட் மீ ஒன்லி ஒன் திங். நீ ஸ்க்ரீன் பிளே படித்தார் அண்ட் ஹீ டோல்ட் மீ ஹீ சென்ட் மீ மெசேஜ் இன் த மிடில் ஆஃப் த நைட். ஹீ செட் யூவ் கிராக்ட் இட், ஐ லவ் இட், ஐ எம் ஆன் போர்ட். ஏர்லி மார்னிங் ஹீ கால்ஸ் மீ அண்ட் ஐம் சேயிங் இல்லை மேடி நம்மளுக்கு வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணணும், இதை மார்க்கெட் பண்ணணும், தாரே ஜமீன் பர் மாதிரி ஐ நீட் somebody to take it to the people. You know, it's not a regular film. ஸோ அப்போ அவன் என்ன சொன்னது வந்து பாரு நீ எழுதிட்டல விட்டுரு, இதுக்கப்புறமா நீ பாரு நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் டன் ஃபார் 5 years. ஏன்னா 1000 ப்ரொடியூசர் வந்தாங்க, ஒரு 100 ப்ரொடியூசர்ஸ் இப்படி வந்தாங்க அப்படி போனாங்க, இப்படி வந்தாங்க அப்படி போனாங்க, தமிழில் நடக்குமா ஹிந்தியில் நடக்குமா அப்படின்னு எல்லா பிரச்சனையும் தாண்டி we are today where we are only thanks to Maddie. Basic liking that you have for somebody like Madhavan as an artist before you entered films, and now you get to be part of a film where he, you know, like that transition. So I still remember the first film I saw of Madhavan sir was Renai Tere Dil Mein, because it's on TV all the time. Every weekend it's on TV.